பொண்டாட்டிக்கு அக்கா போயிடுச்சு. நான் உன்னை ஸ்கூல்ல விட்டு வந்துட்டு அப்புறமா தொடச்சுக்கிறேன். சரியா பட்டு? என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா நீ? வீடு காலி பண்ண 3 முறை டைம் கொடுத்துட்டேன். கடைசி கெடு முடிய இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இன்னும் வீடு பார்க்காம இருக்க? இல்லக்கா, பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். தண்ணி கேன் போடுற வேலைக்கு போற, நடுவுல வந்து வந்து அம்மாவை பாத்துக்கிற. வீடு பாக்குற மாதிரி தெரியலையே. இல்லக்கா, நிஜமா பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். பொண்டாட்டி இல்லாம பொண்ணையும் அம்மாவையும் வச்சு கஷ்டப்படுறியேன்னு உனக்கு இவ்ளோ நாள் டைம் கொடுத்திருந்தேன். இனிமேலும் இந்த நாட்டத்துல என்னால இருக்க முடியாதுப்பா. இந்த முறை உனக்கு வீடு கிடைக்குதோ இல்லையோ, வீட்ல இருக்க பொருளையும் உங்க அம்மாவையும் வெளியே தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சனிய நாத்தம் குடல புடுங்குது. எத்தனை பேரு? நானு, எங்க அம்மா, என் மக சார். ஒய்ஃப் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க சார். இருக்கிற வீட்டை ஏன் காலி பண்ற? எங்க அம்மாவுக்கு வயசானதால உடம்பு சரியில்லை சார். அது ஹவுஸ் ஓனருக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க சார். உடம்பு சரியாதவங்களுக்கு வீடு கிடையாதுப்பா, கிளம்பு. வயசானவங்களா இருந்தா பிரச்சனை தான்ப்பா. உனக்கு வீடு கிடையாது, வேறனா வீடு இருந்தா பாத்துக்கப்பா. உமா இருக்கிற கண்டிஷன்ல உன் அம்மாவை ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து மாட்டேங்கிறான், அனாத ஹாஸ்பிட்டலும் சேர்த்து மாட்டேன்னு சொல்றேன். நான் எப்படி என் வீட்டை வாடகை கொடுவேன்? வேற வீடு எதுனா இருந்தா பாத்துக்குங்க. உடம்பு நல்லா இல்ல, அது நல்லா இல்லன்னு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால வயசானவங்களுக்கு வீடு தரதில்ல. என்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்தை சரியா பார்த்து புரிஞ்சுக்கலையா, இல்லை இந்த உலகம் எங்களை சரியா பார்க்கலையான்னு தெரியல. எதுவுமே தெளிவில்லாமல் தெரியுது, குழப்பமாக இருக்கு. உடம்புக்கு முடியாத வயசான அம்மா இருக்காங்கன்னு உண்மையை சொன்னால் யாருமே வீடு தர மாட்டுறாங்க. ஒன்று உண்மையை மறைக்கணும், இல்லைன்னா பொய் சொல்லணும். அப்போ தான் வீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். உன் மவளை யார் கவனிச்சுக்கிறா? எங்கள் அம்மா கவனிச்சுக்கிறாங்க சார். கரெக்டாக 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுத்துறேன். சரிங்க சார். நான் கேட்குற மாதிரி வச்சு கூட. சரிங்க சார். சார் கொஞ்சம் இங்கே வாங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏப்பா, வரும்போது ஆளை கூட்டிகிட்டு வர மாட்டியா? இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சக்கூடாது சார். இந்த ஒரு முறை மட்டும் சார். ஓ, என்னையா புனநாத்தன் ஆறுது? சார் எங்கள் அம்மா சார். வயசானவங்கன்னு சொன்னேன், உடம்பு சரியில்லைன்னு சொல்லலையே. சார் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ 2 வாரமாக தான் உடம்பு சரியில்லை. இன்னும் 1 வாரத்தில் சரியாடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சார். 1 வாரத்தில் சரியாகிற மாதிரியா இருக்கு? வீடெல்லாம் கிடையாது, கிளம்பு. சாமானத்தெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்பு. சார் 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 இப்படி சொன்னா எப்படி சார்? நான் அந்த வீட்டை காலி பண்ணி வந்துட்டேன் சார், போகிறதுக்கு இடம் இல்லை சார். இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அடி வாங்குவாமா? சார் நீ சார் கிளம்பு. ப்ளீஸ் உங்கள் காலில் கூட விடுறேன் சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், போகிறதுக்கு இடம் இல்லை சார். இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணா போலீஸை கூப்பிடுவேன். ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் போகாதீங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓனர் அண்ணா எங்க இருக்க? இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவேண்ணே. வீடு காலி பண்ணணும், பொருள் ஏற்றிட்டு போடணும்னு வண்டி கேட்டேன். சரி, நம்மகிட்ட வேலை செய்யற வந்தாரேன்னு வண்டி கொடுத்தேன். 1 மணி நேரம் கேட்டேன், இப்ப 2 மணி நேரம் ஆச்சு. இல்லைண்ணே, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை. ஹவுஸ் ஓனர் வண்டியிலேருந்து பொருளை இறக்க விட மாட்டாருண்ணே, வீட்டுக்குள்ளே போக விட மாட்டாருண்ணே. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவேண்ணே. இன்னும் 1 மணி நேரம் பாப்பேன். வரலைன்னா வேலையை விட்டு துரத்திடுவோம், பாத்துக்கோ. உன்னால ஏன் ஆர்டர்லாம் கேன்சல் ஆகுது? போயிடா போனேன். அண்ணே அண்ணே இந்த உலகத்தில் யாருக்கும் உண்மையான முகம் பிடிக்கிறது இல்லை. பொய்யான முகம், தெளிவில்லாத முகம்தான் எல்லாருக்கும் பிடிக்குது. சார் எங்கள் அம்மாவை எங்கள் அக்கா வீட்டில் விட்டு வந்துடுறேன், வீடு தருவீங்கல்ல? நீ எங்கடா விட்டுட்டு வா, நான் தரேன். அதுவும் உன் மகளுக்காக தான்.
இதை சேர்ல வைப்பட்டு. பா ஏன்பா பாட்டி என்கிட்ட சொல்லாம அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க? நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா பட்டு? பாட்டி உன்னை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரியா? சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் எதுவுமே பண்ணல சார். ஏய், அம்மாவை அடிச்சு கொன்னு புதைச்சிருக்க. ஒருத்த வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கான், பார்த்தேல்ல? இதுக்கப்புறம் நல்ல மாதிரி நடிக்கிறியா? சார் 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 எனக்கு வீடு கிடைக்கல சார், அதனால இப்படி பண்ணிட்டு சார். இப்போ என்னை கூட்டு போனீங்கன்னா குழந்தை தனியா நின்றுடு சார். சார் ப்ளீஸ் சார், ஏதாவது கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிக்கிற? வாடா சார், அந்த பொண்ணை தனியா விட்டீங்களே, கூட்டிட்டு போங்க. ஹோமுக்கு ஃபோன் பண்ணிருக்கோம், கூட்டி போறதுக்கு ஆள் வருவாங்க. அது வரைக்கும் குழந்தைய பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. டேய் வாடா. சார் சார் ஒரு நிமிஷம் சார். பட்டு அப்பா வேலை விஷயமா வெளில போயிட்டு வரேன், நீ இங்கே இரு, வேற ஒருத்தர் வந்து கூட்டு போவார். சரியா? டேய் போடா போடா.